2008ஆம் ஆண்டில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் தொடர்பான விவரங்களை ஜூன் மாதம் 15ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டமை. 2008ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை. வவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாப்புலு கண்ணன்கூடா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பிலேயே நீதிமன்றத்தில் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இன்றைய வழக்கு விசாரணையின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஜூம் ஊடாக மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். சம்பவம் தொடர்பான புதிய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் இராணுவ தகவல் பிரிவினர் சிவில் பாதுகாப்பு குழுக்களுடன் தொடர்புடைய பிரிவினர் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி மன்றில் தெரிவித்தார். இதனிடையே வெளிசர கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான சிவனேசதுரை சந்திரகாந்தனை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு இன்றும் அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணியினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சந்தேக நபரான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்ந்தும் வெளிசர கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கான காரணம் தொடர்பான அறிக்கையை அடுத்த வழக்கின் போது மன்றுக்கு சமர்ப்பிக்குமாறு நீதிவான் அண்ணாதுரை தர்ஷினி உத்தரவிட்டார். அதற்கமைய சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 3 வழக்குகளுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இதற்கு முன்னரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சில வருடங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.